நிறைய அந்த மாதிரி ஒரு ஆண் பெண் இப்ப சொசைட்டி கேள்வி கேட்குற மாதிரி அவங்க போனாங்க, வேற ஏதோ பண்றதுக்காக போனாங்க, ஒரு லைக் ஃபன்காக போனாங்க அப்படிலாம் இருந்திருந்தா முதல்ல அந்த பையன் அங்க வந்து எந்திரிச்சு ஓடிதான் போயிருக்கணும். ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம எங்க தப்பிச்சு ஓடிடலான்னு போயிருக்கணும். பட் அந்த பையன் ரொம்ப பொறுப்பா ஃபர்ஸ்ட் கால் பண்ணது 100 கால் பண்ணோடனே பீளமேடு போலீஸார் தான் வந்து அந்த பையனை அங்க இருந்து மீட்டு 11 மணி அளவுல, ஐ மீன் 3 மணி அளவுல இந்த இன்சிடென்ட் 10:11 நடந்ததா சொல்லப்படுது. 3 மணிக்கு தான் அந்த பையன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதாவே சொல்லப்படுது. ஆமா, ஏன்னா இங்க இவங்க அடிச்சது இருக்கு இல்லையா, இவங்க வந்து அறிவால் கல்லெல்லாம் வச்சு அந்த கண்ணாடியும் உடைச்சிருக்காங்க. இந்த பையனையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க. அதாவது காதுல முகத்துல எல்லாம் வெட்டு காயங்கள் இருந்திருக்கு. அவரு அதாவது அவர் மயங்கி விழுந்திருக்காரு. ஓகே, எந்திரிச்சு அந்த பையன் 75 வயது அவருக்கு. அவர் வந்து இங்க என்னன்னா ஒண்டிப்புதூர்ல வந்து தனியா மெக்கானிக் ஷாப் அண்ட் தென் பைக் ஷாப் நடத்தி வர்றதாவும் சொல்றாங்க. இந்த பெண் வந்து பிஜி படிக்கக்கூடிய ஒரு பெண், மதுரையை சார்ந்த பெண், கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்படி இருக்கும்போது அவர் எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் கால் பண்ணது 100க்கு தான். யாரா இருந்தாலும் ஐயோ நம்மளே தப்பு பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கோமே, நம்ம போலீஸ் கால் பண்ண மாட்டிப்போமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வந்து அவரை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க.